ஒருவேளை அம்மையா ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு கூட தொடர்ந்து இருக்கும். அவர்கள் இல்லை என்கிற காரணத்தினால 2021 கொஞ்சம் மாறியது. விஜய் வெகுவாக உள்ள பெனட்ரேட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஊடுருவி இருக்கிறார். அதனால அவருக்கு மிக கணிசமான அளவில் வாக்குகள் கிடைக்கும், மிக கணிசமான அளவில் தொகுதிகள் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். வருகிற கூட்டம் ஓட்டாக மாறாது என்று சொல்வதற்கான எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. அதே மாதிரி வராத கூட்டம் வாக்களிப்பார்கள் சொல்றதுக்கு எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. ஸ்ரீவி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்டுடியோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. நம்மளோட யூஷுவல் டேர்ம்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறி இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா தேர்தல் களம் சூடு பிடிச்சு தேர்தல் அதுக்கான ஒரு பயணமே வந்து ஒரு 2 மாசமா பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இவர் ஒரு கட்டுரையாளர், எழுத்தாளர், நிறைய கட்டுரைகளை இப்போதை கொடுத்திருக்காங்க. உலக அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்களை புலமை பெற்றவர். இன்னைக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தானே. இன்னைக்கு நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, ரிட்டையர்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அதை சார்ந்து கட்டுரையாளர், எழுத்தாளர் என்ற முகத்துல இன்னைக்கு நிறைய விஷயங்கள், தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், மகிழ்ச்சி. ஒரு ஓய்வு பெற்ற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இன்னைக்கு அரசியல் சூழல் எப்படி இருக்குங்கிறத பல ஆண்டுகளா நீங்க பார்த்துருக்கீங்க. உங்களுடைய விமர்சனங்களை பல தொலைக்காட்சி ஊடகங்கள்ல நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கும் நிறைய சிறப்பான விஷயங்கள் எழுத்து மூலமா கொடுத்துட்டு இருக்கீங்க. மரபு சார்ந்தும் நம்மளோட மண் சார்ந்தும் நிறைய விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட பணி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு தேர்தல் களம் வரும்போது எல்லாருடைய கவனமும் சினிமா, இது எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாத்தையும் தாண்டி எல்லாருமே அதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால நம்ம நிகழ்ச்சியிலையும் வந்து இந்த தேர்தல் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். ஒரு கட்டத்துல வந்து நம்ம எப்பயுமே சொல்லுவோம், ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளுக்கு வந்து தேர்தல் வரும்போது இந்த வாட்டி ஒரு கட்சி ஆட்சி அமைச்சதுன்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அதனால ஆப்போசிட்ல வருவாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணு டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே இப்படி வந்ததை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். போன முறை வந்ததுதான் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம். என்னன்னா 2வது முறையாக அதிமுகவே ஆட்சிக்கு வந்தது. தொடர்ந்து 10 ஆண்டு ஆட்சி அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கப்புறமா நம்ம சந்திக்கிற ஒரு தேர்தல் இந்த 2026ன்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறமா டிஎம்கே லாஸ்ட் டைம் வந்தபோது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு மக்கள் மத்தியில, ஒரு மாற்றம் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அந்த மாற்றங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கா இல்லையா, ஏமாற்றமா இருந்திருக்கா? அதனால இந்த வாட்டி வந்து ஒரு மாத்தி ஓட்டு போடலாமா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களான்னு ஒரு பார்வை இருக்கு. அந்த மாத்தி போடலாமா அப்படின்னு நினைக்கிற நேரத்துல கூட இன்னைக்கு திடீர்னு ஒரு புயல் வேகத்துல டிவிக்கு விஜய் அவர்கள் வந்து களத்துல இறங்கியிருக்காரு. சோ போன முறை நம்ம பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது. இப்போ இந்த சூழல்ல எதுக்கான ஒரு வாய்ப்பு சாதகம் இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னு பேச ஆரம்பிக்கலாம் சார். வெரி குட். என்னை அழைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். ஐ எம் ரியலி ஸோ ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். இப்போ நீங்க சொன்ன மாதிரி மாறி மாறி ஆட்சி வருகிறதுங்கிறது 1991 பிறகுதான் அது நடக்குது. அதுக்கு முன்னே அப்படி இல்லை. என்னன்னா 1951-52 முதல் பொது தேர்தல், 1967 வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸ் தான் இருந்தது. அப்புறம் 1967, 71 இரண்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான். 77, 80, 84 மூன்றுமே ஏடிஎம்கே தான் வந்தது. அதுக்கப்புறம் திரும்ப 89 மட்டும் நடுவில் டிஎம்கே. அப்புறம் தான் எல்லாம் ஆயிடுச்சு. 89 டிஎம்கே, 91 ஏடிஎம்கே, 96 டிஎம்கே, 2001 ஏடிஎம்கே, அப்புறம் 2006 அப்புறம் 2011 ஏடிஎம்கே, திரும்பவும் 2016 ஏடிஎம்கே. ஒருவேளை அம்மையா ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் இன்னும் அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு கூட தொடர்ந்து இருக்கும். சச் டவரிங் பர்சனாலிட்டி நேச்சுரலி. அதில் மீறி வேறு யாரும் வெற்றி பெற்றிருக்க முடியாதுன்னா என்னை பொறுத்தவரை நான் தேர்தல் கடத்தை கணித்தவர்கள் அப்படின்னா அவர்கள் இல்லை என்கிற காரணத்தினால 2021 கொஞ்சம் மாறியது. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா அநேகமாக மீண்டும் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடலாம். ஏற்கனவே 5,61,00,000 வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல் கடத்திலே நம்ம சொல்ற கணிப்பு என்பது பல சமயம் நம்மளுக்கு விருப்பமாக கூட இருக்கலாம். அது கணிப்பாக இருக்க வேண்டும் என்று அது என்ன, கணிப்பு என்பதற்கும் என்னுடைய விருப்பம் என்பதற்கும் இடையில வந்து ஒரு மிகப்பெரிய இடைவெளி இல்லை. ஒரு மிக மெல்லிய கோடு தான் அது.
ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு ப்ரெஜுடிஸ்ட் மைண்ட் இருக்கும் சரிங்களா. நான் விரும்புகிற அந்த கட்சி வந்தால் நன்றாக இருக்குமேங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்க்கிற போது பல சமயத்துல நமக்கு வேண்டியது மட்டுமே கண்ணப்படும், நமக்கு வேண்டியதெல்லாம் கண்ணப்படாமலாம் போகலாம் அப்படின்னு இருக்கு. ஆனால் தேர்தல் களத்துல யதார்த்த நிலைமை இப்ப எப்படி இருக்கிறது அப்படின்னா, நான் சொல்வது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் நான் கணித்த வரையிலே திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்தில் தான் இருக்கிறது. 3வது முதல் இடத்துல கூட இல்லை. ஏன்னா முதல் 2 இடங்களில் என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையே தான் போட்டி இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் பார்த்த வரையில என்ன அப்படின்னா, 2 மிக முக்கியமான அம்சங்களை இவர்கள் கணிக்க தவறிவிட்டார்களோ என்று தோன்றுகிறது. ஒன்று என்ன அப்படின்னா, தி எபிலிட்டி ஆஃப் மிஸ்டர் விஜய் டு பெனட்ரேட் இன் டு எவ்ரி ஹவுஸ். அது வந்து பெரிய விஷயம். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உள்ளே ஊடுருவி இருக்கிறாருங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது இவர்களாலும் சரியாக கணித்ததாக தெரியவில்லை. ஆனால் நான் பார்த்தவரையில் அது நடந்திருக்கு. இட்ஸ் வெரி ரியல். எல்லா வீட்டுக்குள்ளேயும் விஜய் நுழைந்திருக்கிறார். சரிங்களா. நான் விஜய் அரசியல் ஏற்றுக்கொள்கிறானா இல்லையாங்கலாம் அடுத்த விஷயம். ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னா, அநேகமாக எல்லா வீட்டுக்குள்ளேயும் விஜய் நுழைந்திருக்கிறார், ஊடுருவி இருக்கிறார். அதுவும் மிக சரியான சொல்ல நல்லா பெனட்ரேட் பண்ணியிருக்காரு. அது வந்து இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அது சரியாக கணிக்கவில்லை அப்படின்னு தோன்றுகிறது. இந்த போல்ஸ் டெஸ்ட் சொல்லக்கூடிய அந்த தேர்தல் கணிப்புகள் செய்யக்கூடியவர்கள் கூட அது சரியான விதத்திலே அணுகவில்லையோ என்று தோன்றுகிறது. அப்படி இல்லை, கலை நிலவரம் அப்படி இல்லை. பெரிய அளவில் பெனிட்ரேஷன், ஒரு ஹியூஜ் பெனிட்ரேஷன். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவரை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அடுத்ததாக இப்போதுதான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிட்ரேஷன் பார்க்குறேன், டீப் பெனிட்ரேஷன். அது வந்து எந்த அளவுக்கு இங்கே சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாருமே அவருக்கு ஏதோ ஓரிரு இடங்கள் வெற்றி பெறுவார்னு சொல்றாங்க. என்னை பொறுத்தவரையில் அதை விட மிக அதிகமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் சொல்றேன். வெற்றி வாய்ப்பே இருக்கும்னு சொல்லுவாங்க. மிக நிச்சயம் களம் அப்படித்தான் இருக்கிறது. இன்று காலையிலிருந்து இந்த தேர்தல் நாள் என்று காலையிலிருந்து மாலை வரை நடக்கூடிய அந்த வாக்குப்பதிவு சதவீதம் பார்க்கிற போதெல்லாம் கூட எனக்கு அப்படித்தான் தோணும். மிக நிச்சயமாக இந்த முறை விஜய் வந்து இஸ் கோயிங் டு மேக் அ வெரி பிக் இம்பாக்ட், which will have a very long lasting effect. அது மாதிரியான ஒரு எஃபெக்ட் அதில் இருக்கும், அப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது. இரண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரையில முன்னாள் முதலமைச்சர் EPS ஏடிஎம்கேட பொதுச் செயலாளர் அவருடைய அணுகுமுறை முற்றிலும் மாறி இருந்தது. ஆக்சுவலாக நான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த EPS இல்லை இவர். ஐ been able to see so much of transformation in EPS. அவர் வந்து இது இல்லை. அதுவும் குறிப்பாக தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக தொடங்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் பேசியது, அவர் நடந்து கொண்ட விதம், எடுத்து சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவிலே அது மாறி இருந்தது. அவர் யாருமே அந்த அளவுக்கு தேர்தல் பிரச்சார உரையில ஒரு பெரிய இம்பேக்டை கொண்டு வரல. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சாதகமாக அமைந்ததுங்கிறது 2. அப்புறம் 3வது, அவர் வந்து ஒரு சாமானியனாக தன்னை காட்டிக்கொண்டது. அவர் உண்மையை சாமானியராக என்னங்கிறதான் தெரியாது எனக்கு. ஆனால் தன்னை ஒரு சாமானியராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அந்த அடையாளம் பெரிய அளவில் போய் சேர்ந்தது. தமிழக கிராமங்கள்ல இன்றைக்கும் கூட அவரை வந்து ஒரு விவசாயியாக, ஒரு சாமானியராக பார்க்கிற ஒரு மனநிலை மக்களிடம் வந்துவிட்டது. அது வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தவற விட்டு விட்டது. சரிங்களா. ஆல் செடண்டன் அது தமிழக முதல்வராக இருக்கட்டும், அவருடைய முதல்வர் உதயநிதியாக இருக்கட்டும், எல்லாருமே இவங்க வந்து ஒரு எலைட் கிளாஸ் மாதிரி தான் ஜனங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவர்கள் வந்து ஒரு மன்னராகவோ ஒரு இளவரசராகவோ தான் மக்கள் பார்க்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு மன்னராட்சி மனோபாவத்துடன் நடந்து கொண்டார்களோ என்று தோன்றுகிறது. அது மக்கள் மத்தியில் பெருசாக அது எடுபடல. அதனால அரசியல் என்பது மற்ற துறைகளில் போலதான் அதுவும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும். ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறை, ஒவ்வொரு 20 ஆண்டுக்கு ஒரு முறை அரசியல் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும், புதுப்பித்துக் கொள்ளும். அதே தமிழக அரசியல் இப்போது இந்த தேர்தலை செய்து வருகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அதற்கேற்ப திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ? இன்னும் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த அதே அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியிலே பெரிதாக எடுபடும் என்று தோன்றவில்லை. ஏன்னா நீங்க குறிப்பாக நீங்க பார்த்திருக்கலாம், மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அது நிறைவேற்றப்படவில்லை. தொகுதி மறுவரை பற்றிய மசோதா நிறைவேற்றப்படவில்லை, தோற்கடித்து விட்டார்கள். தோற்கடிப்பதற்கு முன்பாக தமிழக முதல்வர்கள் ஒரு பேச்சு கொடுத்தாங்க. அது வந்து எல்லாரும் பார்த்தாங்க. பப்ளிக்கா அவர் பேசலாம். அவர் என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் 50-60களில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பார்க்க நேரும். இவர் வந்து எங்களுக்கு வேண்டியது வந்து 2026 2076 இவர் நம்மளை அழைத்து போவார்னு பாக்குறோம். ஆனா 26 திரும்ப 56 காட்சி போகணும்னு பாக்குறேன். மக்கள் மத்தியில் பெரிய பேசப்பட்டது. அது அந்த பேச்சு பெரிய அளவு நானே கவனிச்சேன். இவர் என்ன வந்து உட்காந்து ஒவ்வொரு மாநில முதலமைச்சரும் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்வோம், இன்னும் 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்ன இருக்குமோ அந்த மாதிரி உங்களை அட்வான்ஸா கொண்டு போவோம் சொல்லி பேசக்கூடிய நிலைமையில இவர் வந்து உங்களை நாங்கள் வந்து இன்னும் 50 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டி வரும். சொல்ல வந்த விஷயம் வேற.
அந்த மாதிரி ஒரு தீவிரம் சொல்றாரு. அந்த அளவுக்கு நாங்க தீவிரமாக ஈடுபடும் சொல்ல வந்தாரு. ஆனா மக்கள் மத்தியில் அப்படி போய் சேரல. மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர எச்சரிக்கைன்ற மாதிரி எச்சரிக்கை நம்ம பின்னோக்கி நகர்த்திட்டு போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 50-60களே கண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பார்க்க வேண்டி வரும் அப்படிங்கிற போது மக்கள் மத்தியில் இது எதுக்கு அப்படின்னு புரியல. நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் பாரத பிரதமர் எப்படி பேசுறாருன்னா, எங்க போனாலும் ஒரு விக்ஷித் பாரத் அப்படின்னு ஒன்று பேசுறாரு. 2047 பத்தியே தொடர்ந்து பேசிட்டு வரோம். ஏன்னா 100 ஆண்டு நிறைவு செய்கிறோம், சுதந்திர இந்தியா 100 ஆண்டு நிறைவு செய்கிற போது நம்ம ஒரு வளர்ந்த இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மையை போயெல்லாம் பலரெல்லாம் அரசியல்வாதிகள் பேசிக் கொள்வார்கள். ஆனால் அப்படி பேசுறதுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான பேச்சாக இருக்கிறது. அது நடைபெறுகிறதா இல்லையா என்பது வேற. அதற்கான திட்டங்கள் இருக்கின்றனவா, அது முறையாக செயல்படுத்தப்படுகின்றனவா, அதெல்லாம் வந்து அடுத்த விஷயம். அது வந்து இல்லை வெறுமனே ஒரு ஓட்டு வங்கிக்காக கூட இப்படி பேசலாம் அப்படின்னா கூட சொல்லலாம். ஆனாலும் அப்படி பேசுறாங்க, அப்படிதான் பேசுறாரு அவரு. இங்க இவர் என்ன பண்றாரு, நாங்கள் மீண்டும் 50-60 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டி வரும் போது அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெருசா அது வந்து எதிர்பார்த்த ஒரு விளைவை ஏற்படுத்தவில்லை. ஆனால் எதிர்பார்த்ததை விட அதிகமாக எதிர்மறை விளைவை ஏற்படுத்திவிட்டது. அதனாலதான் இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாரும் இந்த திராவிட முன்னேற்றத்துல ஏன் விலகி செல்கிறார்கள் அப்படின்னா, அவங்கெல்லாம் வந்து இது நம்ம முன்னோக்கி சொல்லுவாருன்னு பார்த்தா இன்னும் பின்னாலே தள்ளிட்டு போறாரு அப்படின்னு. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அது ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக்னு கூட சொல்ல முடியாது, ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் நிறைய பண்ணாங்க. அதனால அவர்கள் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கிறது என்று சொன்னால் அது அரசனுடைய தவறான நடவடிக்கைகளை விடவும் அவருடைய தவறான தேர்தல் அணுகுமுறை தான் காரணமாகும். அது பெரிய காரணமாக இருக்கும் பார்க்குறேன். ஸோ இந்த மூணையும் வச்சு பார்க்குற போது விஜய் வெகுவாக உள்ள பெனட்ரேட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஊடுருவி இருக்கிறார். அதனால அவருக்கு மிக கணிசமான அளவில் வாக்குகள் கிடைக்கும், மிக கணிசமான அளவில் தொகுதிகள் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அதே சமயத்தில் எடப்பாடி என்ன பண்ணாங்க, ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் இருக்குல்ல, விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், இது மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அந்த ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்கை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் வேற ஒண்ணுமே பண்ணல. ஏற்கனவே அனைத்து தினங்களும் இருக்கக்கூடிய அந்த ஆதரவு களம் அதை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் ட்ரெடிஷனல் ஓட்டு பேங்க்னு சொல்லக்கூடிய அந்த மரபு சார்ந்த வழி வழியாக வரக்கூடிய வாக்காளர்களை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மிக கணிசமான அளவிலே அவருக்கு தொகுதிகளை பெற்றுத்தரும். குறிப்பாக உள் தமிழக மாவட்டங்களிலே அது பெரிய அளவு சொல்லலாம். நீங்க வந்து காஞ்சிபுரம் தாண்டி கீழே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா மிக நிச்சயமாக செங்கல்பட்டு தெற்கே நீங்க போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது விழுப்புரம், கடலூர், இப்ப இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, இந்த பக்கம் வெஸ்ட்ல வந்தீங்கன்னா வேலூருக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களும், திருப்பத்தூர் தொடங்கிய நாமக்கல் இருந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க வந்து சேலம், தர்மபுரி, அதை விட்டீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, திருப்பூர், கோவை, அதை விட்டீங்கன்னா இந்த பக்கம் உதகமண்டலம், நீலகிரி, இதுவரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணிருக்கு. அவருடைய அந்த பேச்சும் அவருடைய பிரச்சாரமும் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பேசுற போது விஜயோட தாக்கமும் ரொம்ப அதிகமா நம்ம வந்து ரூரல் ஏரியாஸ்ல இப்ப பார்த்துட்டு தான் இருக்கோம். இளைஞர்களோட பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டுல முழுமையா இளைஞர்கள் வந்து அத ஒரு ஃபேன் பேஸ்னு எல்லாரும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை படம் பார்த்து ரசிகனா வந்து நிக்கிற கூட்டம் இதெல்லாம் ஓட்டா மாறும்னு சொல்ல முடியாதுன்னு ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு இருந்தோம். மாறிடுமோ, இதை மாத்துவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நடுவுல இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. இவர் எதையும் பேச மாட்டேங்கிறாரு, அதனால அப்படி இருக்காதுன்னு சொல்றது போய் இன்னைக்கு ஈக்குவலா எடப்பாடி அவர்களுக்கு அதை தாண்டியே வந்து விஜய் அவர்களுடைய பேச்சு வீச்சு அதிகமா ரூரல்ல பாக்குறோம் இல்லைங்களா சார்? ஆமா இருக்கு. அது என்னன்னு அது தொடர்ந்து நான் 2-3 மாதங்களாக சொல்லிக்கொண்டு ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னாக்க, ஒருவரை பார்ப்பதற்காக எல்லா வேலையும் விட்டுட்டு அவர் வீட்டில இருந்து அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்து அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் அத்தனை சங்கடங்களையும் ஏற்றுக்கொண்டு பார்க்க வருகிறவர் வாக்குச்சாவடிகளை போய் பட்டரை அழுத்தாம போயிடுவாங்க. புரியவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை, இந்த லாஜிக்கே எனக்கு புரியல. இது வாக்காக மாறாது அப்படின்றீங்கல்ல. அப்ப நான் கேட்கிற கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான், இவரை பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து இது வாக்காக மாறாதுன்னு சொல்றீங்கல்ல, உங்க பார்க்க கூட்டமே வரலையே, அவங்க எப்படி வாக்காக மாறும்? வருகிற கூட்டம் வாக்காக மாறாது என்பது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு பார்க்க வரவே வராத கூட்டம் அங்க மட்டும் போய் எப்படி வாக்களிப்பாங்க? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. அது இல்லை, லாஜிக்கலா அது இடிக்குது இல்லை. நான் ஏன் ஒரு பார்க்க வேண்டும்? ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அது நீங்கள் சொல்வது போல அது ஒரு அரசியல் ஈர்ப்பாக இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் கூட அத்தனை ஆயிரம் பேர் வருகிறார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவு சங்கடங்களையும் எதிர்கொண்டு நாமே பார்க்கணும் எத்தனை அசம்பாவிதங்கள் நடைபெற்றன. இத்தனை அசம்பாவங்களும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இதையும் மீறி அவங்க வர்றாங்க, இவ்வளவு வருவாங்க, ஆனா ஓட்டு போட்டு போக மாட்டாங்க. அது ஓட்டு போட மாட்டாங்கன்னா இது எந்த லாஜிக்னு புரியல. அந்த லாஜிக் வந்து எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. அது வந்து அப்படி ஒரு லாஜிக் இருக்க முடியாதுல்ல. இப்போ நான் வந்து கிரிக்கெட் பார்க்க போறேன், எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கியூல நின்று டிக்கெட் வாங்கி எல்லாம் போனதுக்கப்புறம் டிக்கெட்லாம் வாங்குவாரு, ஆனா மேட்ச் பார்க்க வர மாட்டாருன்னா அது எப்படி?
போறது அதுக்காக தானே. அப்ப அந்த லாஜிக்கே இல்ல. அப்ப நான் ஏன் போய் டிக்கெட் வாங்கணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு? நான் எதுக்காக வந்து கூட்டத்துல நெரிசல்ல இந்த அளவுக்கு வந்து ஏன் பார்க்கணும்? அதெல்லாம் செய்வாங்க. ஆனா ஓட்டு போட மட்டும் வருவாங்க, ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது அது லாஜிக்கே இல்ல. சரிங்களா? அதே மாதிரி தான் அடுத்ததாக யார்கிட்டயும் பெயர்லாம் சொல்ல விரும்பல. சில தலைவர்கள் போகிறாலும் ஒண்ணுமே இல்ல. கூட்டமே இல்ல. நீங்கள் வந்து ஏதேனும் ஒன்று கொடுத்து அவர்களை வரவழைக்க வேண்டியது கூட்டத்துக்கு. அவர்களும் கூட்ட முடிய வரைக்கும் இருக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்த காசை வாங்கிட்டு போயிடவங்களா இருக்காங்க. அப்போ உங்களால ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்ட முடியவில்லை. உங்களுக்கு கூட்டமே வரல. ஆனா அவங்க ஓட்டளிப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? அதனால லாஜிக்கலாவே தப்பு. அதெல்லாம் இப்போதுதான் சொல்லக்கூடியது. இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் இருந்தபோது நான் பல கூட்டங்களையும் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். மிக நெருக்கமாக பார்த்திருக்கிறேன். கூட்டம் வந்து அவ்வளவு இருக்கும் கூட்டம். அடங்கவே அடங்காது. ஜெயலலிதா இருந்த போதும் அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ஏன் பிரச்சாரத்துக்கு அதிகமாக விஜய் வரவில்லை சொன்னால், நான் இப்பவும் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட தலைவர், எம்ஜிஆருக்கு எதிராக அரசியல் செய்த தலைவர், அவர் வந்து எல்லா ஊர்லயும் மீட்டிங் போடுவாரு. ஊருக்குள்ள மீட்டிங் போடுவாரு. ஆனா எம்ஜிஆர் ஊருக்குள்ள மீட்டிங்கே போட மாட்டாரு. ஊர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பெரிய மைதானம் எங்க இருக்கோ, அல்லது ஆற்று மணல் எங்க இருக்கோ, இல்ல கடலோரத்துல அங்கதான் மீட்டிங் போடுவார். ஏன்னா அவரோட கூட்டத்தை வந்து அடக்கிறதுக்கு ஊருக்குள்ள இடம் இல்லை. பெரும்பாலான சமயங்கள்ல அம்மையார் ஜெயலலிதா பேசும்போது அப்படிதான். ஆமா, அவங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க வந்து ஊருக்குள்ள வர முடியாது. சரிங்களா? இடம் இல்லை. அவனுக்கு பெரிய இவர்கள்லாம் வருகிற போது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவு. இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரூம்குள்ள 10 பேர் இருந்து கேட்டா பரவாயில்ல, போதும். இது நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு ஒரு 200 பேர் 300 பேர் வராங்கன்னா நான் பேசுற அந்த அறிவு உங்களுக்கு போதாது. அது எப்படி உங்களை அங்க வரவழைக்க முடியும்? அப்போ நீங்க வருகிறீர்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்று தெரிந்தவர்கள் உங்களுடைய நண்பர்களே ஒரு 200 பேர் 300 பேர் அங்க வராங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு சிறிய அறையை எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? அந்த 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 அடிப்படை புரிதல் கூட பல பேருக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட கூட்டத்தை நான் வந்து பல கூட்டங்கள் கலந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாமே ஊர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். எல்லாரும் இங்கேருந்து போவோம், நடந்து போவாங்க. அப்பெல்லாம் மாட்டு வண்டி இருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அங்க போய் பண்ணி ராத்திரி முழுக்க அங்க உட்காந்து பார்ப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க இவர் வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் அப்படின்னு. அவங்க தானே வாக்களிச்சாங்க. அப்பயும் இந்த விமர்சனங்கள் இருந்தது. ஜெயலலிதா வரும்போது எப்படி இருந்தது? ஜெயலலிதா வந்து திரையா நடிச்சாங்க, ஒரு நடிகையா இருந்தாங்க, நல்ல கூட்டம் வந்து சொல்லுங்க. அதெல்லாம் இல்ல. அப்போ வருகிற கூட்டம் ஓட்டாக மாறாது என்று சொல்வதற்கான எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. அதே மாதிரி வராத கூட்டம் வாக்களிப்பார்கள் சொல்றதுக்கு எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. முதலாளித்துவம் இருக்கிற நாட்டிலேயே இப்ப கம்யூனிஸ்டும் பேசுறாங்க. எந்த நாட்டுல கம்யூனிஸ்ட் நாடு சொல்றோமோ அங்க தனியா முதலாளிகள் இருக்கிறாங்க. திரு விஜயா இருக்கட்டும், திரு சீமானாக இருக்கட்டும், திரு அண்ணாமலையாக இருக்கட்டும், திரு திருமாவளவனாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் இளைஞர்கள் ஈர்க்க முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு வல்லமை கொண்ட ஒரு தலைமை வந்து இப்ப அங்க இல்லை.